என்ன செய்றீங்க? இன்னைக்கு வந்து ஸ்வீட்டா பால் பாயசம் செய்யலாம்னு பிளான் ஓ, பண்ணிருக்கேன். என்ன விசேஷம் ஒன்றும் இல்லையே, சும்மாவே? விசேஷம் ஒன்றும் இல்ல, சும்மாவே. சும்மா பண்ணலாம் தான். ஓகே ஓகே. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வீடியோ போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் போடணும் கேப் விட்டுட்டீங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு மறந்துட்டேன். மறந்துட்டே இல்லை, ஒர்க்கு கொஞ்சம் ஆமா. இது வந்து உடைச்சிருக்கேன், அந்த லாங் சேமியா தான். அது வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெயில போட்டு ப்ரௌன் கலர்ல. உப்புமாக்கெல்லாம் பண்ற மாதிரியே. இது சேமியா இதுதான், அந்த பாயாசம் சேமியா தான். ஆமா ஆமா. அதுக்கு அந்த சேமியாவிலேயே பண்ணலாம்ல. அந்த சேமியால பண்றாங்களா இல்லையா? ஆனா என்ன நான் 2 நாள் பண்ணப்போ அந்த மாதிரி என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் ஆறுனா அது திக்காகிடுது. அதுக்குதான் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நீ பண்றது என்ன பண்ற, வறுத்து போடுற. வறுத்து போடுறோம் நம்ம, இதுக்கு முன்னாடி வறுத்து போடல. ஆமா, நான் அதுக்கு முன்னாடி வறுத்து போடல, அதனாலயே மாறும்னு நினைக்கிறேன். சரி. ஓ, நீ உப்புமா கன்னிக்கு செஞ்சனால நம்ம நார்மல் சேமியா செஞ்சோம்ல, ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருந்துச்சுல அது. சோ இதுக்கு அப்ப வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை போயிருச்சு. நான் அது வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணதுன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், வறுத்து போட்டா எப்படி இருக்கும்னு பாக்கலாம். ஏன்னா அது கட்டி கட்டியே ஆகுதா, சரி அந்த மாதிரி ஆகாம இருக்குமான்னு பாக்கலாம். பால் பாயசம் ஆகிறதுக்குள்ளார சேமியா எல்லாம் வெளியே தெரிச்சிரும் போல. நீ உடச்சு போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். உடச்சுதான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சிருக்கலாம். இந்த லைட் ப்ரௌன் ஆகுதுல, அந்த மாதிரி வந்து எல்லாம் ஆச்சுன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்காது. ஃபுல்லா ப்ரௌன் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ அப்படிதான் ஆச்சு அந்த சேமியாக்கு பண்றப்போ. ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா. ஆமா ஆமா, கரெக்ட். சூப்பரா இருந்தது, ஒண்ணு கூட ஒண்ணு ஒட்டவே இல்லை. இனிமேல் நம்ம சேமியா அதையே ஏன் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம? இதுக்கு நாளைக்கு தாளிச்சு விட்டுட்டு தான் ஏன் நம்ம இந்த சம்பா இந்த ரவை பத்மா ரவை செய்யறோமே, இதையும் வெள்ளை ரவை. ஆமா, அந்த மாதிரி செய்யலான்ட்டு போட்டேன். நல்லா இருந்தது. சிம்ல வச்சுதான் பண்றேன். இல்ல, அடுப்பு ஆஃப்ச்சா என்ன கூத்து. மண்டையில இருந்த கொண்டையில வந்தது. நீ இல்ல பார்த்தா சின்னது பண்ணி இருக்கிற, அது ஆஃப் ஆயிடுச்சு. இது வேற சிம்பிள் ஆஃப். சரி, இப்படி எனக்கு ஒரு பால் அன்னைக்கு கேரட் ஹல்வா செஞ்சுமே வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. 10ல ஆமா, 1/2 kg போட்டோம். ஆமா, அது என்ன இதானதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஆகுது. ஒரு 250 கிராம்ஸ் தான் வந்து. என்ன ஒரு ஒர்க்கு கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றும் செஞ்சா டேஸ்ட் தான், ஆனா நிக்கணும். அதுக்காக கொஞ்சம் மெனக்கடலாம். கொஞ்சம் மெனக்கட்டாதான் தட்டுக்கு டேஸ்ட் ஆகும். கொஞ்சம் பாருமா, எல்லாமே ப்ரௌன் ஆகுறப்போ குச்சி குச்சி ஆயிடுது. குறைஞ்சிரும். ஏன்னா அந்த ஈரப்பதம் என்ன இருக்குமோ என்னன்னு தெரியல. போதும், ஆஃப் பண்ணிடுறேன். சரி, அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் இப்படி ஓரமா நத்திட்டா எண்ணெய் வடியுது. ஓ, எண்ணெய் ஃபில்டர் பண்ணிடுறேன். அப்படின்னா இப்படி இப்படி இது பண்ணி வச்சுட்டானா அப்படியே நிக்கட்டும். இல்ல, எடுத்து போடும்போது அப்படியே வடியுது. சரி சரி, அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே எடுத்து இந்த பால்ல இது பண்ணுங்களா, இந்த பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கப்பை இதுல எடுத்து போறோம். எவ்வளோ பால் ஊற்ற போறீங்க? பால் வந்து 1/2 லிட்டர் பால். அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 லிட்டர் பால் ஊத்துறீங்க? அது ஃபுல்லா ஊத்துறேன். அந்த சேமியா பால் ஊத்துறீங்களா? கரெக்டா இருக்கும். என்னோட கணக்கு தப்பாகாது. சரி, கொதிக்கிட்டு பால். இது கொதிச்சதுக்கு அப்புறம் சுகர் போடுறோம். சரி, மாவு கொதிக்கிட்டு, பால் கொதிக்கிட்டு. என்னாச்சு, பத்தாச்சா? பத்தாச்சு. சரி சரி சரி. நெக்ஸ்ட் சைடுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஓ,
ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கீங்களா? எல்லாமே ரெடி. எல்லாம் ரெடி. பால் கொதிச்சானா பால் ரெடி. சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஸ்மெல்லுமா. நீ பாயாசம் அந்த என்ன படம், ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா உங்களுக்கெல்லாம் பாயசத்தை அப்படிதான் பண்றியோ? ஆமா, இவனுக்கு ஒரு பாயசத்தை போடுற வேண்டியது. ஆமா. உனக்கு பால் பாயசம் பிடிக்குமா இல்ல பருப்பு பாயசம் பிடிக்குமா? எனக்கு இனிப்புன்னு எதை கட்டாலும் பிடிக்கும். ஆனா அதுலயும் வந்து இந்த வெல்லம் போட்டு செய்யற அந்த அதிரசம் என்ன, அப்புறம் வந்து அந்த வெல்லம் போட்ட இதே எது ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு பிடிக்கும், அதுல அந்த வெல்லம் போட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டிக்கும் அதே மாதிரிதான். ஆமா, எனக்கு வந்து ஆனா என்னமோ தெரியல, பருப்பு பாயசம் பிடிக்காது, பால் பாயசம் தான் பிடிக்கும். அது வந்து சூப்பரா இருக்கும். பால் பாயசம் முன்னாடி ஜவ்வரிசி போட்டு பண்ணுவீங்கல்ல, அது பிடிக்கும். ஆனா இந்த சேமியா போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சேமியா என்ன இப்ப கொஞ்சம் வருஷமா நம்ம சேமியா போட்டு அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி போட்டு தானே சேமியா, அதுவும் பிடிக்கும். நடுவில் ஏதோ சேமியா செய்யிட்டு அதை சேமியான்னு அப்படியே சேமியாக்குள்ளேயே போயிடுச்சு. எங்க அக்கா தேங்காய் கொடுத்தது. உங்க அக்கா கொடுத்த தேங்காய் இது என்னது இப்படி இருக்கு? தேங்காய் பெருசா இருந்தது, வெளிய பாக்குறப்போ மட்டம். நல்லா இருக்கா? தண்ணி ஆடுதான்னு பாருங்க. ஆடுது சவுண்ட் கேக்குது. அது பருப்பு திக்கா இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். உடைச்சு பார்க்கும். ப்ரௌன் ஆயிடுச்சு போடுறேன். இந்த திராட்சையில என்னன்னு தெரியல, கொட்டெல்லாம் இருக்குமா? இது என்னது அவங்க வித்தியாசமா நீ தனியா இந்த நம்ம கருப்பு திராட்சை சாப்பிடுவோம் இல்ல, அதுவே அவங்க காய வச்சு இது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி திராட்சை பார்க்கல. அதாவது கொட்டையோடு இருக்கிற திராட்சை பார்க்கல. நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. உங்க வயசுக்கே நீங்க பார்க்கல, அதாவது எப்பவுமே சின்னதா இருக்கு, இதோட ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னா போன ட்ரிப் போடும்போது தான் தெரிஞ்சது. ஹல்வா ரெசிபி பண்றப்பதான் தெரியும். ஆமா ஆனா சரியான தேங்காது. குடுமி வேற உங்க அப்பா பாதி குடுமி பிச்சிருச்சு. ஆமா, நல்ல வரக்காய்மா. வரக்காய் இது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நீளமா இருக்கு. நீளமா இருக்காங்க, ஒரு கை சோடுதான் இருக்கு. சில தேங்காய் எல்லாம் பருப்பு மந்தமா இருக்கும், சக்கரை போடுறது ஸ்வீட் அவ்வளோ நல்ல ஸ்வீட்டா இருக்குமா. நல்ல வேலை விட்டுருந்தீங்கன்னா போச்சு. அப்படி சரி போட்டுக்கலாமா? சக்கரை எப்படி அளவு எப்படி நீ பாட்டுக்கு அப்படியே போடுற? கொத்தமல்லி போட்டுக்கலாம். சரி பக்கத்துல வச்சு போடுமா. அதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி. தேங்காய் எல்லாம் போடுறது இல்லைம்மா. தேங்காய் போடுவாங்க, இதுக்கு போடல. நம்மளுக்கு தேங்காய் ஊற்ற போதுமா. போதும் பார்த்துட்டு போடுமா. பெரிய சக்கரை பார்த்துட்டு போடும். இதில் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். கரண்டி போட்டு ஏலக்காய் பவுடரு கரைட்டுமா. என்னம்மா எல்லாத்தையும் அப்படியே போடுறீங்க? முதல்ல வேகணும் இல்ல, அப்புறம் வறுத்து வச்சது வேக வேண்டாமா? அச்சச்சோவா, நீ வீட்டுக்கு அவசரமா டவுக்குன்னு போட்டுட்ட. ஐயோ இப்பப்பா நீ மண்டையில் இருக்கிற கொண்டே வந்த மாதிரி. சரி பரவாயில்ல, போட்டுடு என்ன பண்றது. அவசரப்பட்டு டக்குன்னு போட்டக்கூடாது, எல்லாம் அதில் இருக்குந்தா. அதுக்காக ஒவ்வொரு ப்ராசஸாக போடணும். இரு நான் பிடிச்சிக்கிறேன், ஒரே நிமிஷம் இரு. போடு கடைசியில் ஏலக்காய் போடணும். ஆமாம், அது சர்க்கரையும் அப்புறம் போடணும். எல்லாரும் வந்து குழப்பிட்டாங்க. அதாவது நீ வந்து டிஃப்ரெண்டா பண்ணனால எனக்கு நீ என்ன பண்ற. நான் என்ன டிஃப்ரெண்டா பண்ணேன்? நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் சேமியா போட்டு பால் ஊற்றி வேக வச்சிருவோம். நீ இது வறுத்து இது பண்ணுங்காட்டி எங்களுக்கு சரி என்னமோ பண்ற.
அது சுத்தமாக எடுத்து போட்டுரு. கொக்கு வருது. அது அப்படியே ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய், இல்லைன்னா எண்ணெயே மிதக்கும். அதான் ஃபில்டர் ஆகுது. அதனால இனி நல்லா சாய்ச்சி நிறுத்தி அப்படியே மேலே தள்ளி இருக்கு. அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் சூட்லேயே இது அது பற்ற வச்சுருந்தா எவ்வளோ நேரம் அது ஆகும். அதுவும் 2-3 நிமிஷம் ஆகும். 2-3 நிமிஷம் ஆகும். இதையும் தூக்கி போட்டு அப்புறம் அது வந்து இது வேகாமல் எண்ணெய் வராமல் டடக் 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 தள்ளி விட்டுருணும் ஸ்பீடாக. அவ்வளோதான். சரி போதும் எண்ணெய் விழுந்துடும். ஓகே, இந்த தூக்கி அந்த போட்ட வேண்டியதானே. இந்த கரண்டி எடுத்துக்க வேண்டியதானே. இது நல்லா பெருசாக இருக்காது. அது எண்ணெய் இதாயிடும். இதையும் உள்ள போட்டுடலாம். இருமா அது வேகட்டு மையம். எல்லாமே உள்ள போட்டா வேற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சதுன்ற வேட்டிருக்கு. ஆஹா, ஏன்னா ஈஸியா இருக்குன்னு பார்த்தா நீங்க வந்து அதை செய்ய இது இப்படி செய்யன்றீங்க. ஈஸியானது தான், நல்லா வரும். எதுக்கும் நான் போய் டேஸ்ட் பார்க்கறேன். இப்பவே இருமா சக்கரை கரையட்டுமா. இரு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன். சரி பாரு என்ன அவசரம். பாயாசம் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. பாயாசத்துக்கு ஏதோ கிளம்பிருச்சு. சந்திராஷ்டமம் போலன்னு நினைக்கிறியோ என்னமோ மொத்தத்தில் இனிப்பு போட்டால் இனிப்பு ஓகே, அது வேகணும். அப்படியே சுகர் வந்து அதிகமாக உள்ள கம்மியாக பக்காவாக இருக்கு. அந்த காரமும் பவுடரும் கரெக்டாக இருக்கு. இனி சேமியா மட்டும் வந்தால் தான் தெரியும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த திக்காக வர்றதுக்கு இந்த திக்கு அது என்ன பால் என்ன சொல்கிறது அந்த பால் மில்க் மேட். ஆமாம், டக்குனு அது பேர் இல்லை. சில பேர் ஸ்வீட்டு சர்க்கரையை கம்மியாக போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக போட்டுருவாங்க. அது கொஞ்சம் கலரும் கிடைக்கும். லைட்டு சாஃப்ரான் போட்ட மாதிரி கலர் கிடைக்கும். நெய் அதிகமாக இருக்குமோ? எப்படியோ ஊற்றியாச்சு வறுத்தாச்சு விடு போட்டுடு. மொத்தம் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமான்னு தெரியலையே. யாருக்கு சந்திராஷ்டமான்னு தெரியல. அது ஏதோ ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கும், அது விடு. இப்போ நீ பண்ணது போட்டுடு பார்க்க. ஆமாம், எப்படி ஸ்வீட்டாக தான் இருக்கு விடு. வெந்தா ஸ்வீட்டாக இருக்கு. எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். இன்னைக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ வந்து பாயசம் சொதப்பல்ஸ் அது அதாவது ஒரு ப்ராசஸ்லேருந்து ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யற பாயசம். ஆமாம், இல்லை எங்ககிட்ட கேட்கணும். பக்கத்துலையே நின்றுட்டு இருக்க கேமரா பிடிச்சிட்டு. அவங்க அந்த டைம் தேங்காய் லட்டு வந்து என்ன குழப்பிட்டாங்க. நான் சரி எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தாவே நான் வந்து மைண்ட் மாதிரி இருக்கு நமக்கு. எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தாவா? அப்பாவும் பாட்டியும் 2 பேர் மட்டும் பேசிட்டுக்கப்போ நிறைய பேர் வந்து பேசினாங்கன்னா மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடும். என்ன பேசினாலும் நம்ம செய்யற வேலையில கவனம் தேவை. அது கடைசியில அது ஏலக்காயவே கடைசியில ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம். ஆமா, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வச்சு சரியா? அப்போ நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். ½ லிட்டர் பால் சுண்டுதாட்டு அப்படியே கலக்கி விடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிருக்கு. ஒரு 1/4 லிட்டர் ஆட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து கம்மியாயிரும்ல. கம்மியாக மறுபடியும் ½ லிட்டரே வந்துடும் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இருக்கிற ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. கரெக்டாக இருக்கு. சேமியா பாயாசம்னாலும் சரி, ஜவ்வரிசி பாயாசம்னாலும் சரி, தேங்காய் போடுவோம். அதை பாட்டி கேட்டுச்சு. தேங்காய் எல்லாம் நீங்கள் போடலையோ போ அப்படின்னு கேட்டுச்சு. வந்துருச்சு. எப்படி வந்தது பார்த்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட ஏன் காமிங்க. நாங்களாம் இப்படி தான் பார்ப்போம். சுட வாயில் போட்டு பார்ப்போம்.
வாயில் அப்படியே சுட சுட கொதிக்கிற பாயாசம் அப்படியே வாயில் ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள். இப்போ இப்படி எடுத்து ஹை இப்படி தான் பார்க்கணுமா? இல்லை அமுக்கி கூட பார்க்கலாம், இப்படி போட்டு பார்க்கலாம். அதாவது சாப்பாட்டை ரசிக்கி பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். இன்னும் 2 minutes எனக்கு என்னன்னா இதுல தேங்காய் கீத்து கீத்தா அறுத்து போடுவோம். அந்த பிசு பிசுன்ற இந்த டைம்ல போட்டா இந்நேரம் வெந்திருக்கும். ஆனா இது வந்து வறுத்து போட்டனால அவ்வளவு சீக்கிரம் சாஃப்ட் ஆகல, மெதுவா தான் ஆகுது. இது வந்து குறைஞ்சிருச்சு. வெந்துருச்சா? ஓகே, அவ்வளோதான். பாயாசம் ரெடி. கலக்கிவிடு கலக்கிவிடு கலக்கிவிடு. எவ்வளோ வச்சது? கடைசிக்கு 1/2 லிட்டரே வந்துருச்சு. குறைஞ்சு ஆமாம், அப்புறம் வேகணும் இல்லை? இதுதான் கரெக்ட். இந்த கலர் நல்லா இருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் போடல. என்னதுமா? பிஸ்தா இல்லைம்மா, குங்குமப்பூ. குங்குமப்பூ போட்டா நல்லா இருக்கும். போட்டுக்கலாம், அந்த கலர் வரும். ஆனா பெருசா டேஸ்ட்லாம் ஆனா அந்த கலர் ரோஸ்ட் பண்ண சேமியாலே அதுலயே வந்துருச்சு. அத பத்தியா? சரி, பாயாசம் திறமையா பண்ணலாம். சர்வ் பண்ணிரலாமா? ஓகே. சோ இதுல வந்து பாத்திரலாம். ஐயோ கொதிக்குது. கொதிக்க கலக்கி 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 ஊத்திட்டா எப்படி கலர் வருதா? வெயிட்டிங் எல்லாரும் பாயாசத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வச்சு சொல்றேன். ஆமா, இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது, சூடு பிடிக்க முடியாது. ஓகேவா? ரெடி, பக்காவா ரெடி ஆயிடுச்சா? நம்ம பால் பாயாசம் டேஸ்ட் பண்ணிடலாம். பிளேட்டை வச்சு பிடிச்சிட்டு கீழே எவ்வளவு நேரம் பண்ண போட்ட எஃபர்ட்லாம் வீணா போயிருக்கும். ஊதி விட்டு சாப்பிடு, சூடாக இருக்க போகுது. சூடா இருக்கு. அப்படியே அந்த இது டேஸ்ட். அது ஒரு பீஸ். கரெக்டா இருக்கா? சுகர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, கார்டமம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்புறம் வந்து இந்த ரோஸ்டான சேமியா இருக்குல்ல, அதோட ஃப்ளேவரே வந்து கொஞ்சம் வித்தியாசமா, தேங்காவை வறுத்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது. சூப்பரா இருக்கு. சூடாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். இப்போ சூடாக சாப்பிட்றதுக்கு தான் வைக்க முடியும். ஆமாம், சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அதே மாதிரி அந்த ரோஸ்டட் சேமியாக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் நான் ஒரு சின்ன இவ்வளோ ஸ்பூன் கூட சாப்பிடல. நான் நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் வந்து நான் பண்ண மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. கார்டமம் பவுடர் வந்து லாஸ்ட்டாக போடுங்க. இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். ஆமா, பேலன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அந்த இது முந்திரி திராட்சை போடும்போது. ஆமா, உங்க எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? என்னம்மா? என்னது? 2025 வந்துச்சுல்ல? ஆமா 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 ஆமா. சோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் நடக்கணும். நான் ஆசைப்பட்டது, நீங்க ஆசைப்பட்டது, எல்லாரும் ஆசைப்பட்டது நடக்கணும். கொஞ்சம் லேட்டா சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்து 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் once again happy new year. Bye.